பின்னாடி ஆள் நிற்கிது மச்சான், கரெக்டாக சொல்லு. உப்புமா எங்கே எப்படி இருக்கு? வரல, சரி போகிறேன். நீ எங்க காலையில ஃபோன் பண்ணிட்டு இருக்க? எங்க போகணும்? ஒலையா அண்ணா இன்னைக்கு எங்க போகலாம்? இந்த பிரேக்ஃபாஸ்ட் வருது. நம்ம முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். உனக்கு எங்க போகணும்? நீ முதல்ல பல்ல தேவைங்க. எவ்வளோ அடக்கமான குழந்தை இந்த அனாமிகா. காலையில் எழும்பினோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. டெய்லி வீடு இவங்க தான் க்ளீன் பண்ணுறது. இப்படி சொல்லும்போது அவங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு எஃபோர்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அனாமிகா வீட்டில்? சொல்லுங்க. சாப்பிடுவீங்க? அது சமையல் செய்வியா நீ? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. உனக்கு ரொம்ப பிடிக்கலடா உப்புமா? பிடிக்காதா? உப்புமா சுடுறதுல மயக்கம் வந்துச்சா? நாளைக்கு மயக்கமா? உனக்கு மயக்கம் வந்துச்சா? சரி, உப்புமா எப்படி இருக்கு? பின்னாடி ஆள் நிற்கிது மச்சான், கரெக்டாக சொல்லு. உப்புமா எங்கே எப்படி இருக்கு? ஜபர்தஸ்த் அந்த மவுண்டைன். அது நம்ம எத்தனை வாட்டி போயிருக்கோம்? 3 வாட்டி போயிருக்கோம். மறுபடியும் போனோம் உனக்கு அங்கே ஃபார்முக்கு. அப்போ வேற எங்கே வரமாட்டேன். போனா ஃபார்முக்கு தான் போவேன். ஃபார்ம் 1 பிங். அம்மா எப்படி எல்லாம் சொல்லுவாங்க, நீ ஏமாத்தக்கூடாது. அப்படியே போயிடுவா. அப்படியே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலே உன்னை தூக்கிட்டு தான் வரணும் வண்டியிலேருந்து. சம்மர் ஆரம்பிச்சோன்னா அடுத்தது எங்கேயும் போக முடியாது. வெளியே கேம்பிங் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு ஒப்பீனியன் கேட்போம் நாங்கள். ஆனால் முடிவெடுக்கிறது மச்சான் தான் முடிவெடுக்குது. நான் இப்போ ஒன்று என்ன பண்ணு? உன்னை திட்டினா பேசுனா ஃபைனலாக இப்போ எங்கே போக போகிறோன்னா ஆல்கவனிஜ்ன்ற இடத்துல ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குது. அந்த ஆர்கானிக் ஃபார்மை ஃபுல்லாக இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒரு டெசர்ட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஓகே, நம்ம டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ரெடியாக இருக்காங்க. வாங்க மச்சான் ரெடி, நம்ம சிஸ்டர் ரெடி, சம்மி ரெடியா? ஓகே, நம்ம இப்போ நந்தனா ரெடியா? நேராக கார்டனில் போய் இங்கே செடி வளர்க்குறேன். சரியா? உனக்கு பசிக்குதா? ஆமாம் மச்சான், பிளானில் லைட்டாக சேஞ்ச் பண்ணுவோம் மச்சான். எல்லாருக்கும் பசிக்குது, எனக்கும் லைட்டாக பசிக்குது. உனக்கு பசிக்குதா? அப்போ ஒரு மந்தி பிரியாணி மூல போட்டு ஆரம்பிப்போம். அங்கேருந்து நேராக நம்ம கார்டனுக்கு போகிறோம். ஓகே, சப்பாத்தி எடுத்து வந்தியா? சரி, நீ ஒன்று பண்ணு, அந்த சப்பாத்தி நீ சாப்பிடு, நாங்கள் மந்தி பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணி சாப்பிட்டது முன்னாடி என்ன வேலை செய்யுது பிரியாணிங்க? மந்தி பிரியாணி வேலை செய்ய ஆரம்பிச்சது. கடையில் சாப்பிடணும்னு சொன்னா என்ன ஒரு ஆனந்தம். ரொம்ப நாள் ஆச்சா? டேய், ஒரு வாரம் கூட ஆகல கடையில் போய் சாப்பிட்டு. ரொம்ப நாள் ஆச்சா மச்சா? இங்கே தானே மச்சா வர்க்க. வேற மந்தி போமா? வேற ஏதாவது மந்தி இருக்கா? இந்த மந்தி போமா? சரி மச்சா, அங்கே மீட் பண்ணுவோம். மச்சானுக்கு பார்க்கிங் கிடைச்சி, நம்ம இங்க பார்க்கிங் கிடைக்குமான்னு தெரியல. மச்சான் வண்டி தானே? மச்சானை காணோம். மச்சான் மச்சான் ஓகே மச்சான், ஓகே. நான் வண்டி நான் பார்த்தேன். நம்ம இப்போ இந்த மந்தி பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். கசாஸ் அல் மந்தி. ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறது மட்டனில் ஹனீட்டில் ரிப். அதுக்கப்புறம் இதான் இதை செலக்ட் பண்ணது சிக்கன் முகல்கள். முகல்கள்னா சிக்கனை ஃப்ரை பண்ணி அந்த மந்தியில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. தெரியுமா? சூப் வந்தாச்சு, ரெடி. சரி, இப்போ உன்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை பூரா ரெவண்டு செட்டா கொண்டாந்து அடுக்கு போ. சரிண்ணே. சூப்பு நல்லா இருக்கு, கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கு. என்னது? ஒன்றும் இல்லை, ஒன்றும் செய்யாது. டேய் டாகா நீ. காமெடி அது. எனக்கு சிரிப்பு வரல, சிரிப்பு வரல, வரல, சிரிப்பு வரல, 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 சிரிப்பு வரல.
ஐயோ போச்சே. டேய் பிளேட் துடைக்குது இது. நீ இது பேஸ் துடைச்சிட்டு இருக்க. காரமா இருக்கா? அதை சாப்பிட்டு அவருக்கு இன்னைக்கு புளிச்சு வயத்தை கலக்க போகுது. Oh no. இதான் ரிப்பு. இது வந்து சிக்கன் ஃப்ரை வித் ரைஸ். ரிப்புன்னா மட்டன் இருக்குல்ல, மட்டனோட இந்த பார்ட். எல்லாரும் வாங்க. Always welcome you. மட்டன் செம்மையாக இருக்கும். சிக்கன் மக்பி ஸ்பைஸ் ஒன்று இருக்குங்க. அது எப்படின்னு பார்ப்போம். சிக்கன் மக்பி பார்க்க நல்லா இருக்கு. அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாதின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு எங்களோட ஸ்பெஷல் ஸ்வீட்டு ஸ்வீட் பால். முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் சுலைமானி. வேற லெவல். சுலைமானி வந்து எவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னு வேணா பார்த்து கண்டுபிடிச்சிருங்க. ஸ்வீட்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது சரியா? ஸ்வீட் நிறைய சாப்பிடக்கூடாது, பல்லெல்லாம் பூச்சி வந்துடும். அடுத்த அரபிக் ஸ்வீட் வந்து குனாஃபா. குனாஃபான்றது அரபிக் ஸ்வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட். இது வந்து சுகர் சிரப் இப்போ ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா குனாஃபான்னு ஒன்று வந்தது. கடிச்சு குதறிட்டீங்களா? டேய் நாத்து திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க அவருக்கு. அப்பா டேஸ்ட் பண்ணுங்க ஒன்றா. குனாஃபா டேஸ்ட் பண்ணுங்க. அதை விடு கொஞ்சா அசக்கார பிள்ளைன்னா. குனாஃபா நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து முடிஞ்சதுடா, முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. தூங்கி சாப்பிட வந்த இடத்துல மொத்த பிளேட்டு எல்லாம் காலி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா அல்கபனிஜில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் வெஜிடபிள் ஃபார்ம் போக போகிறோம். அது காயிட Let's go.